ரவி அந்த வீட்டில் இருக்கிற பொருளை எடுக்க வந்தப்போ ரூம் திறந்திருந்ததை பார்த்து பயந்து ஓடி இருந்தாலும் திரும்ப அந்த வீட்டுக்கு வர்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை உருவாகுது. அது என்னன்னு தான் இந்த பார்ட் 2ல பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நினைக்கிறான், ஒரு முறை அந்த ரூம்ல என்னதான் இருக்குன்னு பார்த்துட்டு வந்திருக்கலாம். ஒரு ஆம்பளையா இருந்துட்டு இப்படி பயந்துட்டு ஓடி வந்துட்டோமே அப்படின்னு ஃபீல் பண்றான். ரவி அந்த வீட்டில் நடந்த விஷயத்தையும் அவன் பார்த்த விஷயத்தையும் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லலான்னு அவனோட ஃபோனை பார்க்குறான். அப்போதான் அவனுக்கு தெரியுது அவன்கிட்ட ஃபோன் இல்லை. பயந்து ஓடி வந்ததுல அவன் தங்கி இருந்த வீட்டிலேயே அந்த ஃபோனை விட்டுட்டு வந்துட்டான் அப்படின்னு அவனுக்கு புரியுது. சரி, போய் ஃபோனை எடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு அந்த ஓட்டு வீட்டுக்கு போறான். அந்த வீட்டு வாசலுக்கு வந்ததுமே திரும்பவும் அவனுக்குள்ள ஒரு விதமான பயம் வருது. பயம் இருந்தாலும் ஃபோனை எடுத்துக்கிட்டு போயிடலாம், திரும்ப வர்றதுக்கெல்லாம் முடியாது அப்படின்னு தைரியத்தை வரவழைச்சுக்கிட்டு வீட்டுக்குள்ள போறான். அவன் வீட்டுக்குள்ள நுழைஞ்சதுமே அவன் கண்ணு பார்த்த விஷயம் அந்த ரூம் தான். ஆனா இப்போ அந்த ரூம் மூடி இருக்கு, தாழ்பாலும் இல்லை, பூட்டும் எதுவும் போடல. பயந்துகிட்டே போன அவன் ரூம்ல கிச்சன்ல எல்லாத்துலயும் அவசரமா அவனோட போனை தேடிட்டு இருக்கான். அப்போ அவன் போன் அடிக்கிற சத்தம் கேட்டு ரூம்குள்ள இருந்து வெளியில ஓடி வரான். அப்போதான் அவன் கவனிக்கிறான், போன் கிடக்கிறது அந்த ரூமுக்கு முன்னாடி. போன் வைப்ரேட் ஆகுது. மெதுவா ஒரு அடியா எடுத்து வச்சு பயந்துகிட்டே வரான். அப்போ திடீர்னு போன்ல கைய வைக்கவும் அந்த ரூம் கதவை யாரோ பிடிச்சி ஆட்டுறாங்க. ஆனா கதவு உள்ள தாழ்பால் போட்ட மாதிரி இருக்கு. அந்த கதவு சத்தத்திலேயே பயந்து தட்டு தடுமாறி கீழே விழுந்து பின்னாடி பக்கமா நகர்றான். அப்போ அந்த கதவு டக்குன்னு ஓபன் ஆகுது. ரவியை ஏதோ ஒண்ணு காலை பிடிச்சு அந்த ரூமுக்குள்ள இழுத்துட்டு போகுது. டப்புன்னு அந்த ரூமோட கதவு ரவிய உள்ளே வச்சு மூட, ரவி யாரு நீங்க அப்படின்னு பயந்துகிட்டே கேட்க, அந்த ரூம் முழுக்க ஒரே இருட்டு. பயந்துகிட்டே சுத்து முத்தும் திரும்பி பார்க்க, இப்போ அந்த ரூமோட மூலையிலிருந்து ரவின்னு யாரோ கூப்பிட அலறி அடிச்சு ரூம் கதவை தட்டான். ரூம்ல இருந்து யாரோ அவனை தொடுற மாதிரி இருக்க பயத்துல கத்த ஆரம்பிக்கிறான். கதவை போட்டு தட்ட ஆரம்பிக்கிறான். அப்போ அவனோட அலறல் சத்தம் கேட்டு வீட்டோட ஓனர் ஓடி வராரு. பூட்டி இருந்த ரூமு இப்போ தாழ்பால் திறந்திருக்கிறத பார்த்து முதல்ல கதவை திறக்க பயப்படுறாரு. ஏன்னா அதுக்குள்ள வேற ஏதாவது இருந்தா என்ன பண்றது அப்படின்னு. ரவியோட சத்தத்தை கேட்டு சரி எதுவா இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு கதவை தள்ளி இடிச்சு திறக்கிறாரு. கொஞ்ச நேரத்துல ரவியோட அலறல் சத்தமும் நிக்குது. ரூம் இருட்டா இருக்கு. ரவின்னு கூப்பிடுறாரு. உள்ள போக ரூம் வாசல் பக்கத்திலேயே ரவி மயங்கி கிடக்குறான். அந்த வீட்டு ஓனர் ரவியை முதல்ல அந்த ரூமுக்குள்ள இருந்து இழுத்து வெளியே போடுறாரு. அவனை தண்ணி தெளிச்சு எழுப்புறாரு. ரவி மெதுவா எழுந்து உட்கார்றான். வீட்டோட ஓனரு, நீ எப்படி இங்க வந்த, ஏன் அந்த ரூமுக்குள்ள போன அப்படின்னு கேட்க, ரவி எதுவுமே பேசாம அப்படியே பயந்த மாதிரி இருக்கான். அந்த நேரம் ரவியோட போன் அடிக்குது. அதை எடுத்து ஓனர் பேசுறாரு. அப்போதான் தெரியுது அது ரவியோட நண்பன் விஷ்ணுன்னு. அந்த வீட்டோட ஓனர் நடந்ததை சொல்லி ரவியோட நண்பனை வர சொல்லி ரவிய அனுப்பி விடுறாரு. ரவி விஷ்ணுவை அவரோட ரூமுக்கு கூட்டிட்டு வரான். அந்த ரூம்ல ஏற்கனவே விஷ்ணுவோட ரூம்மேட்ஸ் 4 பேர் இருக்காங்க. ரவி அங்க வந்துமே அமைதியாவே இருக்கான். சரி பயந்துருப்பான், சரியாயிடும்னு நினைச்சு விஷ்ணு நினைக்கிறான். ஆனா அங்கதான் அமானுஷ்யாலேயே அடிக்க ஆரம்பிக்குது. நெக்ஸ்ட் பார்ட்டு இன்னும் சுவாரஸ்யமா இருக்கும். அடுத்த பார்ட் வேணும்னா மறக்காம இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பார்ட்டுன்னு கமெண்ட் பண்ணுங்க.